ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஏகே ஃபேஷனில் ஃப்ரீ சில்க் த்ரெட் ஜுவல்லரியோட செகண்ட் கிளாஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பேங்கிளில் உங்களுக்கு வந்து எப்படி அந்த த்ரெட்டை வந்து சுற்றி நான் ஒட்டுறது அப்படின்னு ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த செகண்ட் கிளாஸில் எப்படி நம்ம ரேப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ ரேப்பிங்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எப்படி சுற்றுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நூலை வந்து மேலே கொண்டு வந்து அந்த கட்டை விரலை வந்து அந்த நூல் கீழே அடியில் போகும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இழுத்து நீங்கள் மறுபடியும் அந்த நூலை வந்து கொண்டுட்டு வந்து உள்ளே கொண்டுட்டு போகணும். ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்படி கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நூலை வந்து உள்ளே கூடி இழுத்து மேலே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த பேங்கிள் வந்து ரேப் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேப் பண்ணும்போது கேப் வந்து விழுகக்கூடாது. ஸோ நல்லா டைட்டாக நூலை வந்து பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து ரேப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டை வரல வந்து பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம சுற்றணும். ஸோ இதே மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேப் விடாமல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ அது வந்து நம்ம கேப் விடாமல் சுற்றினா தான் வளையல் வந்து ஒரு நீட் ஃபினிஷிங்காக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்படி இல்லை, நம்ம கேப் விட்டு பண்ணோம்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும் வளையல். ஸோ அதனால் வந்து நீட்டாக வந்து நம்ம கிளியராக அந்த ரேப்பிங் வந்து கொஞ்சம் கரெக்டாக பர்ஃபெக்டாக சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அந்த கட்டை வரல மட்டும் கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு நீங்கள் பிடிச்சி இழுத்திங்கன்னா டைட்டாகிடும். ஸோ டைட்டானதுக்கப்புறம் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொன்று ட்ரிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேங்கிள் வந்து நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், வளையல் வந்து க்ரீன் கலர், த்ரெட்டு வந்து க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வளையல் வந்து க்ரீன் கலரில் த்ரெட்டு க்ரீன் கலரில் எடுத்தால் வளையலும் க்ரீன் கலரில் எடுத்தால் ரொம்பவே நல்லது. ஸோ நம்மளுக்கு கேப் விழுகும்போது அந்த கேப்புக்கு வந்து க்ரீன் கலரில் தெரிஞ்சால் அசிங்கமாக எதுவும் தெரியாது. ஸோ இல்லை நம்ம ப்ளூ கலரு இந்த மாதிரி வளையலில் மாற்றி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ என்ன கலரில் த்ரெட் எடுக்கிறீங்களோ அந்த கலருக்கே நீங்கள் பேங்கிள் சூஸ் பண்ணால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட் ஃபினிஷிங்காக வந்து கொண்டு வரோம். ஸோ இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்க நூல் வந்து நம்மளுக்கு பாதியிலே ஃபினிஷ் ஆகிடுது அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல் வந்து நம்ம திரும்பி நம்ம எப்படி எத்தனை ஸ்டாண்ட்ஸ், இப்போ 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்தோம்னா அதே மாதிரி 20 ஸ்டாண்ட்ஸ் வந்து இன்னொருக்கு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணி எந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணி முடித்தோமோ அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் வந்து எனக்கும் 2 தடக்க நூல் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை எப்படி ரேப் பண்ணி திருப்பி சுற்றுறேன் அப்படின்றதையும் கூட பாருங்கள், இதில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேப் இல்லாமல் ஃபுல்லாக நல்லா டைட்டாக சுற்றுங்க. ஸோ இந்த பேங்கிள் ரேப்பிங்லேயே வந்து இது ஒன்று தான். ஸோ டைட்டாக சுற்றணும். ஸோ அது மட்டும்தான், வேறு எந்த மிஸ்டேக்கும் இதில் வந்து வராது. ஸோ நீங்கள் த்ரெட்டு வந்து எடுக்கிறது ஈஸியாக எடுத்துருவீங்க. ஸோ அது எப்படி நம்ம ஸ்டாண்ட்ஸ் வந்து டைட்டாக பிடிக்கிறது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கீழே அந்த வளையிலையும் த்ரெட்லேயும் அப்ளை பண்ணி நான் ஃபுல்லாக அதை வந்து நூலை இழுத்துக்கிறேன். ஸோ இழுத்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபினிஷ் ஆகிரும். ஸோ சிசர் வச்சு கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் பேங்கிள் வந்து நம்ம ஸோ முடிச்சுட்டா வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நல்லா வந்து அந்த கார்னரை வந்து கரெக்டாக நூலை வந்து எட்ஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங் லுக்கில் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணணும். ஸோ செகண்ட் த்ரெட்டு நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த எந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோ, இப்போ இந்த இடத்துல முடிச்சிருக்கேன்னா அதில் கொஞ்சம் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து நான் வந்து அந்த கார்னரில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்து அதே மாதிரி நம்ம ரொட்டீனாக எப்படி செய்வோமோ அதே மாதிரி நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். நல்லா அது கம்மு வந்து காய விட்டுக்கோங்க. கொஞ்சம் காய விட்டுட்டு நீங்கள் அதே மாதிரி சுற்றணும். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு வந்து த்ரெட்டு சுற்றும் போது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சுற்றக்கூடாது, நேராக சுற்றாமல், வளையலுக்கு வந்து நேராக சுற்றாமல் கொஞ்சம் கிராஸாக சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பேங்கிள் ரேப் பண்ணும்போது. ஸோ அதனால் நீங்கள் கிராஸாக சுற்றுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி விடாமல் சுற்றிக்கிட்டே இருங்க.
ஸோ பேங்கிள் ரேப்பிங் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச கார்னர் எட்ஜில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நூலை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டா தான் நம்மளுக்கு வந்து அது வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் கம்மு அப்ளை பண்ணிவிட்டு சிசரை வச்சு எக்ஸ்ட்ரா நூலை வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி தான் பர்ஃபெக்ட்னஸாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மள்கிட்ட வர கஸ்டமரும் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ கேப் இல்லாமல் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.